அருமையான இறை மக்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 7ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 32ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். 32:9. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலும் கோவேறு கழுதையைப் போலும் இருக்க வேண்டாம். இது தாவீது கூறுகிறார். கர்த்தர் ரட்சிப்பிற்காகவோ அல்லது ஊழியத்திற்காகவோ நம்மை அழைக்கும்போது ஏசாயா கூறினது போல் இதோ நான் வருகிறேன் என்று சொல்வது போல நாம் சொல்லணும். ஏனென்றால் நம் ரட்சிப்புல பாதையிலோ அல்லது ஊழியத்தின் பாதையிலோ செல்லும் பொழுது கடவுள் நமக்கு போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியை காட்டுவார், ஆலோசனைகள் சொல்லுவார். அப்படி நாம் வரவில்லை என்றால் சில சிக்ஷைகளை கொடுத்து அவரண்டை இழுப்பார். உதாரணமாக, நமது வீட்டில் வளர்க்கும் நாயை பெயர் சொல்லி கூப்பிட்டால் அது உடனே நம்மிடம் ஆராட்டி கொண்டு வந்துடும். ஆனால் ஒரு கழுதை எவ்வளோ செல்லமாக கூப்பிட்டாலும் அது வராதல்லவா? அது நம்மிடம் வர வேண்டுமானால் ஒரு வாரினாலோ அல்லது கடிவாளத்தினாலோ கட்டி இழுத்தால்தான் வரும். இதை தான் தாவீது ராஜா இங்கு கூறுகிறார். வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டி இழுக்கும் போது புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் நாம் இருக்க வேண்டாம் என்று கூறுகிறார். அப்படி வராவிட்டால் நோய் மூலமாகவோ போராட்டத்தின் மூலமாகவோ கர்த்தரிடத்தில் வரும்படி கட்டாயப்படுத்த நேரிடும் என்று கூறுகிறார். அவரிடம் சேர்ந்து ஊழியம் செய்ய அவருடைய அன்பினால்தான் அவ்வாறு செய்கிறார். நாம் உடனடியாக கீழ்ப்படிந்தால் அவரது சிக்ஷையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ரட்சிப்பு பெற்று கர்த்தரோடு நாம் எப்பொழுதும் நிலைத்திருந்தால் மகிழ்ச்சியாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தலாம். அவருடைய வழி நடத்துதல் ஒத்தாசை நம்மோடு இருக்கும். ஜெபம். கர்த்தாவே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உம்முடைய அழைப்பிற்கு முழு மனதோடு சந்தோஷமாக உம்மிடத்தில் வருகிறோம் ஐயா. நீர் எங்களை உமக்கு பிரியமான வழியிலே நடத்தும் சுவாமி. நீ எந்த நோக்கத்தோடு எங்களை படைத்தீரோ அந்த நோக்கத்தை எங்களிலே நிறைவேற்ற வேண்டும் என்று தாழ்மையாக உம்மை கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமேன்.